சத்யா, இது சத்யா. நல்ல காமெடி காமெடி. எம்மா வயிறே வலிக்குதம்மா சிரிச்சு சிரிச்சு. என்ன சூப்பரா இருக்கு. இது சத்யா, உன்னதான் கூப்பிடுறேன். கால் உள்ள செவிடாயிட்டியோ? என்னடி வேணும் உனக்கு? எதுக்கு இங்கே வந்து சும்மா சும்மா நெய்யினே உயிரை வாங்கிட்டு இருக்கேன்? உன் தொல்லை தாங்க முடியாதான் இங்கே வந்திருக்கல. இங்கேயும் வந்துட்டியா? கொஞ்ச நேரம் நிம்மதியாக இருக்க விட மாட்டியலோ? எவ்வளோ தும்புற பற்றி அவளுக்கு. உங்ககிட்ட ஒன்றும் பேசுங்க, யாரும் ஒன்றும் வரல. பெரிய சீன் கட்டுறியோ? ஆமாம், உன்கிட்ட பேசணும்னு எனக்கு வந்து ஆசைப்படு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. டிவி ரிமோட்டை கொடு, நான் டிவி பார்க்கணும். டிவி ரிமோட்டா எதுக்கு நான் கொடுக்கணும்? நான் டிவி பார்த்துட்டு இருக்கேன்ல. உனக்கு 2 கண்ணு நல்லா தானே இருக்கு, கண்ணுக்கு தெரியலையோ? நான் டிவி பார்த்துட்டு இருக்கேன். இப்பெல்லாம் தர முடியாது. இப்போ வந்துட்டா ரிமோட்டை கூட அதை கூட என்னட்டு. டி, உனக்கு அவ்வளோதான் மரியாதை. ஒழுங்கு மரியாதையாக டிவி ரிமோட்டை கூட நான் நாடகம் பார்க்கணும். இல்லையா செல்லை கொடு. ஏதாச்சும் ஒன்று குடுட்டி. 2லேயுமே பார்த்துட்டு இருக்கேன். உனக்கெல்லாம் 4 கண்ணாடி இருக்குது. நாளை மூஞ்சை மத்தியா ஒரே நேரத்தில் டிவியும் பார்க்கலாம், செல்லும் பார்க்கலாம். ஒருங்கா குடு, இல்லட்டா அம்மாட்ட சொல்லி விட்றேன். பார்த்துக்காம்மா. அம்மா என்ன பயந்துருவாளோ? நீ யான்ட்ட வேணா போய் சொல்லு. இது நான் செல்லு பார்க்குற நேரம். உனக்கு முன்னாடி இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருந்தல. இப்போ நான் செல்லு பார்க்குற நேரம். மணி 7 ஆகிட்டுல. 7 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் எனக்கு தான் செல்லு. அதனால தான் நான் பார்த்துட்ருக்கேன். போய் யான்ட்ட வேணா சொல்லு. நான் ஒன்றும் பயப்படலையே. இட்டி, எனக்கு டிவி ரிமோட்டை கொடு. இல்லைன்னு வச்சுக்க, நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். பார்த்துக்காம்மா. என்னடி செய்வேன்? என்ன பயம் கட்டுறியோ? அதெல்லாம் கொடுக்க முடியாது. உன்னால் என்ன செய்ய முடியும் செஞ்சுக்கப்போ. என்னையவா அடிச்ச? இரு, இன்னைக்கு உன்னை கொல்ல விட மாட்டேன். பார்த்துக்கா. எம்மா எம்மா சீக்கிரம் ஒடியம்மா, என்ன கொல்ல பார்க்காமா? என்ன கொல்ல பார்க்குறா? காப்பாத்தம்மா. ஐயோ ஐயோ ஐயோ, என்ன சண்டை போட்டுட்டு கிடக்காளுவோ? இவளோட பெத்த வயிற்றுல கல்லை கொண்டே அடிச்சுக்கிட்டு சாவும். என்ன பிள்ளை வச்சை? அடி பாவி சண்டாளிகளா, யாம்ட்டி இப்படி அடிச்சுக்கிட்டு கிடந்து சாவறிய? ஒவ்வொரு நாளும் நகர்றது எவ்வளோ கஷ்டமா இருக்கு உங்களால். தினம் தினம் அடிச்சுக்கிட்டே சாவி ஆளுவோம். இன்னைக்காச்சும் சண்டை இல்லாமல் இருக்கலாட்டி? ஒருத்தருக்கு ஒருத்தர் இனிமேல் என்ன தரமாட்டி பண்ணிய? அருவாள் எடுத்து வெட்டிக்கிட்டு சாவு கடி. இனிமே நான் இனிமேல் வந்து ஒன்றும் கேட்க மாட்டேன். தினம் தினம் உங்கள்கிட்ட கத்தி கத்தி எனக்கு உயிரே போயிரும் போல இருக்கு. நான் ஒன்றுமே செய்யலம்மா. என் கையை பிடிச்சி ஒடிச்சு விட்டாம்மா. கையை வலி தாங்க முடியலம்மா. நான் ஒன்றுமே செய்யலம்மா. அவதாம்மா என்னை அடிச்சா. ஏம்மா அவள் பொய்யா சொல்லியம்மா? வாயை திறந்தாலே பொய்தான். நான் மாட்டேன் பேசாமல் இங்கே தாம்மா இருந்து நான் டிவி பார்த்துட்டு இருந்தேன். அவளாதம்மா வந்து என்னை ஒம்பளத்தா. இங்கே பாருமா, என் மூஞ்சிலே குத்தி மூஞ்செல்லாம் வீங்கி போச்சு. அவளும் தாம்மா என்ன அடித்தான். அவள் பொய் சொல்லியம்மா. அவள் பேச கேட்காதம்மா, நம்பாதம்மா, ப்ளீஸ்மா. இட்டி, வீட்டில் அவ்வளோ வேலை கிடக்கு. ஒரு வேலை எடுத்து ஒருத்தையும் பார்க்க மாட்டேங்க. பொழுதுக்கு இந்த வீட்டில் ஒரு ஓச்சம் இல்லாமல் நான் வேலை பார்த்துட்டு கிடக்கேன். எனக்கா குறுக்கு வழியாக தாங்க முடியல. சரி, அம்மா கஷ்டப்படியாலன்னு ஒரு வேலை பார்க்க ஒருத்தி வர மாட்டேங்க. சரி, எங்கேயாட்டு போய் தொலையிட்டுன்னு விட்டோம்னா இங்கே வந்து எல்லாம் அடிச்சுக்கிட்டு செத்திட்டு கிடக்க. இந்த வீடு என்ன மாதிரி கிடக்கு? இந்த வீட்டை ஒருத்தியா தூத்தியா? ஒரு பாத்திரம் தைக்க தெரிய மாட்டேங்குது, ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. வீட்டு வேலை பார்க்கறதுக்கு இப்படி அடிச்சுக்கிட்டு சண்டை போட்டுட்டு வேலை பாருங்க. சும்மா டிவி பார்க்கறதுக்கு ஃபோன் பார்க்கறதுக்கு அடிச்சுட்டு கிடக்கையா? திங்கிற குளிப்பாட்டி உங்களுக்கெல்லாம். உங்களை எல்லாம் என்ன செய்யணும் தெரியுமாட்டி? ஏம்மா, நான் இன்னும் விட்டு தானம்மா உனக்கு காய்கறிலாம் நறுக்கி கொடுத்தேன். நான் எதுவுமே செய்யலம்மா. நான் வந்து டிவி பார்த்துட்டாம்மா, ரிமோட்டை தாம்மா கேட்டேன். அவளைதாம்மா வந்து அடிச்சுட்டா என்னையே. நான் எதுவுமே செய்யலம்மா. இட்டி, 2 பேரும் திங்கிற கொழுப்பாட்டி. திங்கிற கொழுப்பு தாண்டி உங்களை இதெல்லாம் செய்ய சொன்னது. இன்னைக்கு நைட்டு ஒருத்திக்கும் சோறு கிடையாது. 2 நாளைக்கு வயிற்ற காயப்பட்டுன்னு வையன், எல்லா கொழுப்பும் தானே கரைஞ்சிடும்ல. பிள்ளைங்க படிக்க பிள்ளைங்க வீட்டு வேலை கூடாதுன்னு சொல்லிவிட்டு அம்பிட்டு வேலையை நான் இழுத்து போட்டு பார்த்துட்டு கிடக்க மாத்தியா? அந்த கொழுப்பு தாண்டி உங்களுக்கு எல்லாம் இப்படி செய்ய சொன்னது. அந்த மனுஷன் அந்த ஆளை உழைச்சிட்டு நைட்டு வந்து கிடக்காவோ. அவங்கள்ட்ட சொல்லக்கூடாதுன்னு நானே இருந்தோம்னு வச்சுக்கையேன், இன்னும் ரொம்ப தலைக்கு ஏறிண்டி உங்களுக்கு. இன்னைக்கு வரட்டும் சொல்லி 2 பேரும் தோலை உருக்கி சொல்லிடு. 2 நாளைக்கு சோறும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. வீட்டில் உள்ள அம்பிட்டு வேலை 2 பேரும் தான் செய்ய. இனிமேல் நான் படுத்துட்டு வேலை சொல்கிறத செய்யலா. 2 பேரும் வீட்டை விட்டு நீங்கள் அடித்து விரட்டாம பாரு. இம்மா, நான் எதுவுமே செய்யலம்மா. நான் மாட்டே பேசாமல் இங்கே இருந்து நான் டிவி பார்த்துட்டு இருந்தேன். இவ்வளோதாம்மா வந்து உங்களை தான். அவளை எதுவுமே சொல்ல மாட்டியா? ஏம்மா, அவள் சொல்லுது பூரா பொய்யுமா. அவள் இன்னும்ட்டு இருந்து டிவி பார்த்தா, செல்லும் பார்த்தா. நான் எப்போவுமே பாய்க்க லட்சுமி நாடகம் பார்க்கலாம் தாம்மா டிவி ரிமோட்டு சத்த கேட்டேம்மா. அதுக்கு அவ்வளோ பேசி என்ன அடித்தா. நான் எதுவுமே செய்யலம்மா. அவள் சொல்கிறதெல்லாம் பொய்யுமா, நம்பாத நீ. ஏட்டி, ஒழுங்கு மரியாதை 2 பேரும் இங்கேருந்து போயிட்டு அங்கே சாமான்லாம் கழுவாமல் கிடக்கு. அவ்வளோ ஜாமான் எல்லாத்தையும் விளக்கி போட்டுட்டு வீடு வாசல்லாம் தூத்து போட்டுட்டு எல்லா வேலையும் துணியில் மாடியில் கிடக்கு. எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து எல்லாத்தையும் மடிச்சு வைக்க. எவ்வளவு இங்கே இருந்துட்டு திரும்பி என்கிட்ட பேசிகிட்டு இருந்தா அப்புறம் என்ன நடக்கும்னே தெரியாது. தோலை உரிச்சிடும் பார்த்துக்க. போயிருங்கட்டி ஏட்டி. ஆளை மூஞ்சி கட்டையும் பேர் ஒன்னையாலதான் இப்போ நானும் அம்மா திட்டு வாங்கி. என்னாலலாம் இவ்வளோ ஜாமான்லாம் விளக்க முடியாது. நான் வீடு தூக்க போகிறேன், நீ ஒழுங்காக கழுவி வச்சுட்டு வந்துரு. மகாராணி, நம்ம நல்லா கையை நோவாமல் வீடு தூக்க போறீங்களோ? ஏன் நான் மட்டும் விளக்கணுமா?
நீ விளக்கனா விளக்கு விளக்காட்டி போ. என்ன அம்மா வீடு தான் தூக்க சொன்னா, நான் வீடை தூத்துருவேன். நீ ஜாமனை விளக்கு விளக்கலனா போ, அம்மாட்ட சொல்லிக்க போ, எனக்கு தெரியாதுப்பா. ச்சே ஓடிட்டாளா? பெரிய தொல்லையாக இருக்குது. எங்கே கிடந்ததான் எனக்குன்னு வந்து சேர்ந்தாலும் தெரியல. எங்கே போனாலும் தொல்லை தான். இவ்வளோ ஜாமான் கிடக்கு, எப்போ நான் கழுவி முடிக்க, இவ்வளோது கழுவி முடிக்க கையே நோவிடும். இதை போய் சொன்னால் உடனே அம்மா என்ன தான் ஏசுவா. அவளுக்கு மூத்த பிள்ளை தான் உயிர். இது போல் உங்கள் வீட்லேயும் நடக்குதா ஃப்ரெண்ட்ஸ்? மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். என்ன மாதிரி யார் பாவப்பட்ட ஜென்மம் இருக்கீங்களோ எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.